ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிரன்சீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு இட்லி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். வழக்கமாக இட்லி மாவு இல்லை அப்படின்னா நம்ம ஒரு சேமியா வச்சு ஒரு 15 நிமிஷத்தில் எப்படி ஈஸியான ஒரு இட்லி செய்யலாம் அப்படின்றத பார்ப்போம். இந்த சேமியா இட்லி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: வறுத்த சேமியா 1 கப், தயிர் 1 கப், 2 ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துக்கிறோம். இந்த இட்லிக்கு தாளிப்பதற்கு தேவையான அளவுக்கு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, உப்பு, எண்ணெய், காய்ந்த மிளகாய், முந்திரி, கருவேப்பிலை. ஸோ இப்போ முதல்ல சேமியாவுக்கு மாவு கரைச்சி வச்சிடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் இந்த 1 கப் சேமியாவை எடுத்து நம்ம வச்சுருக்க 1 கப் தயிரில் பாதி தயிர் விட்டு முதல்ல கலந்துக்கணும். நம்மளுக்கு என்ன, இந்த மாவோட பதம் ரொம்ப முக்கியம். இது ரொம்ப தண்ணியாக, வழக்கமான இட்லி மாவு மாதிரி தண்ணியாக ஆகிடுச்சுன்னா இட்லி சரியாக வராது. ஒரு வடை மாவு மாதிரி கெட்டியாக தான் நம்ம அரைக்கணும். அதனால் நம்ம ஒரு பாதி தயிர் விட்டு இந்த இட்லிக்கு தேவையான உப்பு போட்டு இதை பிசைஞ்சிக்கணும். இது கரண்டியாலலாம் பிசைய வராது, நம்ம கையால் தான் பிசைஞ்சிக்கணும். ஏன்னா சேமியா குச்சி குச்சியாக இருக்கும் இல்லையா, ஸோ இது சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம கையால் தான் பிசைஞ்சாகணும். ஸோ இப்போ பாதி தயிர் விட்டு நான் இதை நல்லா பிசைஞ்சிக்கிறேன். தயிரும் உப்பும் நல்லா சேமியாவில் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இது பாதி பிசையும் போதே உங்களுக்கு தெரியும் இன்னும் எவ்வளோ தயிர் தேவைப்படும்னு. ஸோ இப்போ எனக்கு இந்த சேமியாவுக்கு மீதி பாதி தயிர் தேவைப்படுது. அதனால் நான் மீதி பாதி கப் தயிரையும் விட்டுக்கிறேன். சப்போஸ் இந்த இடத்துல ஏற்கனவே கொஞ்சம் நல்லா பதம் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், கால்வாசி கப் போட்டு மொத்தமாக 3/4 கப் தயிர் விட்டு கூட பண்ணிக்கலாம். அதே மாதிரி தயிர் கொஞ்சம் ரொம்ப புளிப்பாக இல்லாமல் ஓரளவுக்கு மிதமான புளிப்பாக இருந்தால் அந்த இட்லி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. எனக்கு 1 கப் தயிர் விட்டு இந்த 1 கப் சேமியாவை பிசைஞ்சு வச்சுட்டேன். இது ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே இதுக்கு தாளிச்சிட்டு வந்துடலாம். ஸோ ஒரு டவாவில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த இட்லிக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக கடுகும், கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டு நல்லா கிறிஸ்பியாக வறுத்து எடுத்துக்க போகிறோம். நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா, ஏன்னா இந்த இட்லியில் சாப்பிடும்போது இந்த தாளிப்பு இந்த தாளிச்ச இந்த கடுகு கடலைப்பருப்புலாம் நல்லா மொறுமொறுன்னு கிடைக்கும் உங்களுக்கு சாப்பிட க்ரன்ச்சியாக. அது கூட ஒரு 4 கருவேப்பிலையும், அந்த 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த காஞ்ச மிளகாய் முந்திரி போட்டு நல்லா தாளிச்சிக்கணும். எல்லாம் நல்லா செவக்க வறுந்த உடனே எடுத்து இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த மாவில் கொட்டி கலந்துக்கலாம். இந்த மாவும் ஓரளவுக்கு நல்லா ஊறிடுச்சு. ஸோ இப்போ இந்த தாளிப்பதை கொட்டி நம்ம கலந்த உடனே இந்த மாவு இட்லி செய்கிறதுக்கு ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், இந்த தாளிச்ச இந்த கடலைப்பருப்பு இல்லாமல் மாவில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், சேமியா குச்சி மாதிரி இந்த சேமியா இப்போ நல்லா ஊறிடுச்சு, நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு பாருங்கள். அதே மாதிரி இப்போ இந்த மாவு இட்லி செய்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கலந்துக்கிறேன். ஏன்னா நல்லா ஒட்டாமல் வரணும் அதுக்காக. ஸோ இப்போ பாருங்கள், இந்த சேமியா இட்லிக்கான மாவு தயாராகிடுச்சு. இது பாருங்கள், மாவு வடை மாவு மாதிரி தான் இருக்கும். இது வழக்கமான இட்லி மாவு மாதிரி தனியாக இருக்காது. இந்த மாதிரி இருந்தால் தான் இட்லி நல்லா வரும். ஸோ இப்போ இந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் இட்லியாக வார்த்து வச்சிடலாம். நான் ஏற்கனவே ஒரு இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி விட்டு சுட வச்சு இந்த மேலே இருக்க தட்டில் எண்ணெயும் கிரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதில் நம்ம சேமியா இட்லி வச்சிடலாம். இந்த மாதிரி அழகாக கரண்டியில் எடுத்து இட்லி ஷேப்பில் வைக்க வேண்டியது தாங்க. ரொம்ப ஈஸி இதை செய்கிறது. இது அளவு உங்களுக்கு இருக்க மாவு நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஏதாவது ஒரு இடத்துல கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா மேலே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது பிரச்சனை இல்லை. ஸோ இந்த இட்லி மாவும் வேகிறதும் ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வெந்தால் கூட போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. நம்மளுக்கு இந்த டிஷ்ஷு செய்ய தேவையே மொத்தம் 15 நிமிஷம் தான். 5 நிமிஷம் மாவு கலந்து ஊற வைப்போம், தாளித்து எடுப்போம், ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுப்போம். ஸோ இப்போ இந்த இட்லி எல்லாத்தையும் செட் ஆகிடுச்சு. இதை மூடி நம்ம வேக வச்சிடலாம். இந்த 5 நிமிஷம் வேகிறதுக்குள்ளே சேமியாவை பற்றி ஒரு சில இன்ட்ரெஸ்டான தகவல்லாம் பார்த்துட்டு வரலாம். இந்த சேமியா ஆக்சுவலாக பாஸ்தா ஃபேமிலி சேர்ந்தது. இது ஆரிஜினேஷன் இட்டாலியில் ஆரிஜினேட் ஆச்சு. இட்டாலியில் 600 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஊர் சேமியா முக்கால்வாசி மைதாவில் தான் செய்கிறோம். ஆனால் அவங்க இட்டாலியில் மைதாலையும் செய்கிறாங்க, ரைஸ்லையும் செய்கிறாங்க. அதே மாதிரி அவங்க டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் செய்கிறாங்க. நம்ம ஒரு மெலிசாக இருக்கிறது வெர்மிசெலின்னு சொல்கிறோம். பட் இதில் நிறையா டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது. பட்டையாக இருக்கும், மெலிசாக இருக்கும், ரிப்பன் மாதிரி இருக்கும், டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்லையும் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஊரில் மைதாவில் செஞ்சாலும் இதை சேமியா அரிசி, கோதுமை, கார்ன், மரவள்ளிக்கிழங்கு, கேழ்வரகு, இந்த மாதிரி இப்போல்லாம் சிறுதானியங்கள்லையும் செய்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பலவிதமாக சேமியா செய்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஏஷியாவில் பார்த்திங்கன்னா சைனா, ஜப்பான்லலாம் முக்கால்வாசி அவங்க ரைஸ் நூடுல்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. நம்ம முக்கால்வாசி மைதா நூடுல்ஸ் தான் நம்ம செய்கிறோம் இதில். அதே மாதிரி சேமியாக்குன்னு தனி டேஸ்ட் எதுவுமே கிடையாது. அதனால் நீங்கள் அதில் என்ன டிஷ் செஞ்சாலும் அந்த டிஷ்ஷோட டேஸ்ட் அது எடுத்துக்கும். அதுதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சேமியாவில். அதனால தான் சேமியா வச்சு நம்ம காரமான டிஷ்ஷும் செய்ய முடியுது, ஸ்வீட்டான டிஷ்ஷும் செய்ய முடியுது. இப்போ பாருங்கள், இட்லி ஒரு 5 நிமிஷம் வெந்துருச்சு, நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இப்போ நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். கையில் ஒட்டலைன்னா கண்டிப்பாக வெந்துச்சுன்னு அர்த்தம். இப்போ தொட்டு பார்க்கலாம். இதை பாருங்கள், அழகாக தாளிச்சதெல்லாம் நல்லா அழகாக தெரியுது. பாருங்கள், தொட்டால் கையில் ஒட்டலை, அதனால் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இட்லி எடுத்து சர்வ் பண்ண தயாராகிடுச்சு. இது எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், அழகாக சாஃப்டாக வந்திருக்கு. இதை எடுத்து அழகாக சுட சுட நீங்கள் சர்வ் பண்ணலாம். இதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா புதினா கொத்தமல்லி சட்னி நல்லாயிருக்கும்.
தக்காளி சட்னி நல்லாயிருக்கும், சாம்பார் கூட நல்லாயிருக்கும். ஆனால் மிளகா பொடிலாம் இதுக்கு தொட்டு சாப்பிட்டா அந்த அளவுக்கு செட் ஆகாது. நான் செஞ்சு பார்த்தேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி இதை வந்து ஒரு அழகான ஒரு புதினா கொத்தமல்லி சட்னி வச்சு தான் சர்வ் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் இந்த டிஷ் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.